வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோட டாபிக் என்னென்னா, இந்த வாரம் வரப்போகிற வாரங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக இந்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வீக் அப்படின்றது தான் கன்ஃபார்மு. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சில பேருக்குலாம் டவுட் இருக்கலாம், வேறு எதனா என்ன அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் வந்தது, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே வீக் அப்படின்றது உறுதி ஆயிருச்சு. ஸோ அதில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டார். இப்போ 10 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா, ஸோ அதில் 8 பேர் டிக்கெட் டு ஃபினாலே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, 8 பேர். ஸோ அதில் வந்து விஜய் வர்மாக்கும் அர்ச்சனாக்கும் என்ன ரோல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. மேபி ஸோ அந்த ஜட்ஜு மாதிரி கொடுத்துருவாங்க போல இருக்குது. ஸோ நிறைய டாஸ்க் நடக்கும், அது ஜட்ஜு மாதிரி கொடுத்துட்டு கண்காணிப்பாளராக வச்சுருவாங்களோ, இல்லை அவங்களையும் டாஸ்கில் பங்கேற்க வச்சு இல்லை பாயிண்ட்டு கொடுக்க வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த பாயிண்ட் விளையாட வச்சு கொடுக்குறதுலாம் நல்லா இருக்காது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசமாக போயிடும் அப்படின்றதால அதை பண்ண விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜட்ஜஸாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஜட்ஜாக விஜய் வர்மா மற்றும் அர்ச்சனாவோட வேலையை அவங்க ஒரு பக்கம் பார்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து 8 கண்டஸ்டன்ஸும் கேம் விளையாட போகிறாங்க. இது பாயிண்ட் பேசிஸில் தான் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இப்போ லீடர் போர்டில் வந்து ஒரு பக்கம் நிக்சன், தினேஷ் மற்றும் பூர்ணிமா 3 பாயிண்டோட முன்னிலையில் இருக்காங்களா. ஸோ இப்போது டாஸ்க்லாம் வைப்போம். போன சீசனை பொறுத்தவரையும் எப்படி செட்டப் பண்ணியிருந்தாங்கன்னா, படிக்கட்டுகள் 8 கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. 8 பேர் யார் எடுத்துகிட்டு போய் அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிட்டத்தட்ட ஒரு 48 பாயிண்ட் எடுக்கணும். 48 பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிடலாம். ஸோ யார் அந்த ஃபஸ்ட்டு 48 புள்ளிகளை எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி போன சீசனில் இருந்தது. ஓகேங்களா, அமுதவாணன் வின் பண்ணியிருந்தார் அதில். ஸோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் மாதிரி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாயிண்ட் பேசிஸ்னும் போது இந்த பாயிண்ட் பேசிஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8லிருந்து ஒரு 10 கேம் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். 8 to 10 கேம்ஸ் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேஷன் நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு டாஸ்க் நடக்குது, அந்த டாஸ்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எத்தனை பாயிண்ட்னா 8 பாயிண்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறவங்க 8 பாயிண்ட், அடுத்து செகண்ட் ஜெயிக்கிறவங்க 7 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி டிக்ரீஸ் ஆர்டரில் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து யார் லீடிங்கில் இருக்காங்களோ அந்த எண்ட் ஆஃப் த டே, ஸோ அந்த ஃப்ரைடேயில் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஒன்று ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இருக்கும், ஒரு 50 பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் வின்னர்னு இருக்கும், அது ஒன்று. இல்லைனா ஸோ யார் அந்த 50 பாயிண்ட் கிட்டே இருக்காங்களோ அவங்க வின்னர். இது இந்த பேசிஸில் நடக்கும். டாஸ்க்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற கேள்விகளும் உங்களுக்குள்ளே வரலாம். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து இதில் வந்து நிறைய விதமான இருக்கும். ஒரே ஃபிசிக்கல் டாஸ்க்காக மட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும், பேலன்சிங் டாஸ்க் இருக்கும், மைண்டு டாஸ்க் இருக்கும், அதுக்கப்புறம் பேசுகிற டாஸ்க் இருக்கும்ன்ற மாதிரி பல விதமான டாஸ்க்லாம் இருக்கும். ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரே மாதிரி பவர் இருக்காதுல்ல. ஒரு சிலருக்கு ஃபிசிக்கல் டாஸ்க்னா வெயிட்டு நான் ஜெயிச்சிரும்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். சில பேர் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வீக்கில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண முடியும் அப்போ? ஸோ அப்போ வந்து மைண்டு டாஸ்க்கும் இல்லை பேசுகிற டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டாஸ்க் இருக்கும். எல்லாத்துலேயும் ஓவரால் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டு போகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் நான் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு இதில் ஸ்டார்ட் லிஸ்ட் பண்ணோன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாயா எடுத்துக்கலாம். மாயா பொறுத்தவரையும் பேலன்சிங் டாஸ்க் சூப்பராக பண்ணிடுறாங்க, பேசுகிறதையும் பண்ணிடுறாங்க, ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அந்த மெமரி டாஸ்கில் தான் ஓரளவுக்கு மாயா வீக்காக இருப்பாங்களோன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. மாயா வந்து செலக்ட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வச்சுக்கலாம். ஏன்னா அது 4 டாஸ்கில் ஒரு 3 டாஸ்க்கு மேலே இருக்கிறதால ஈஸியாகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா எடுத்திங்கன்னா ஃபிசிக்கல் பேலன்சிங் மைண்டெலாம் ஓகே, பட் பேசுகிற டாஸ்கில் மணிச்சந்திரா வீக் ஆகிடுவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மணிச்சந்திராவை பொறுத்தவரையும். இது ஒன்று. மூணாவது நிக்சன் எடுத்தனா எல்லாத்துலேயுமே இருக்காங்க. மெமரி வைஸும் நிக்சன் ஸ்ட்ராங்கு, ஃபிசிக்கல் பேசுறது எல்லாத்துலேயுமே நிக்சன் ஸ்ட்ராங்காக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு மணிச்சந்திரா, நிக்சன் மற்றும் மாயா வந்து ரொம்ப டஃப்பான பிளேயர்ஸாக இருப்பாங்க இந்த 3 பேரில். அதுக்கப்புறம் தினேஷை பொறுத்தவரையும் பேசுறதும் பேசிடுவார், பட் எனக்கு ஃபிசிக்கல் அந்த பேலன்சிங் டாஸ்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவாரோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு சில வீக்னஸ் இருக்குல்ல, அதில் தினேஷ்க்கு ஒரு வீக்காக இருக்குது. இவங்க 4 பேர் தான் இந்த 3 கேட்டகரியில் இருக்காங்க என்னை பொறுத்தவரையும். அடுத்தது பூர்ணிமா இடத்தை பொறுத்தவரையும் அவங்க ஃபிசிக்கல் டாஸ்கில் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்க்கல பூர்ணிமாவை பொறுத்தவரையும். ஸோ அதனால் எனக்கு பூர்ணிமா டவுட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவீனா பார்த்தீங்கன்னா பேசுறது இது, ரவீனாவும் அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் தான் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ரவீனா. ஓகேங்களா, அடுத்ததாக வேறு யாருக்கா? மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா போயாச்சு. விசித்ரா மேடம் ஃபிசிக்கல் ரொம்ப கஷ்டம். ஃபிசிக்கலை தவிர்த்து மற்ற 3 இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பட் ஃபிசிக்கல் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். கடைசியாக இன்னொருத்தர் இருக்கார். யாருங்க அந்த ஒருத்தர்? யாருன்னு தெரியல. விஷ்ணு பொறுத்தவரையும் பேசுகிற டாஸ்க்கெலாம் ரொம்ப வீக்குங்க. பேசுகிற டாஸ்க்கில் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப வீக்கு. போன சீசன்லாம் சைக்கிள் ஓட்டுற டாஸ்க்கு விடிய சைக்கிள் ஓட்ட விட்டாங்க. அந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் டிக்கெட் டு ஃபினாலே ஃபைனல் போகிறதுனா ஈஸியாக
பல தடைகளையும் தாண்டி தடைகளை உடைச்சி எவன் போகிறானோ அவனுக்கு தான் டிக்கெட் ஆஃப் ஃபினாலே. ஸோ அந்த தடைகளை தாண்ட போகிறவர் எனக்கு தெரிஞ்சு மணி ஆர் நிக்சன் அப்படின்ற மாதிரி என்னோட ப்ரிடிக்ஷனில் தோணுது. மணி ஆர் நிக்சன் தான் என்னோட கணக்குப்படி ஓவராலாக எனக்கு படுது. யாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதுலேயும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு வைப்போம்னு தெலுங்கு பிக் பாஸில் வச்ச மாதிரி இங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்கன்னா வேற லெவலாக இருக்கும் மக்களே. என்ன ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்லையும் இதே நிலமை தான் இருந்தது. டிக்கெட் டு ஃபினாலேல இதே 8 பேர் தான் இருந்தாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 8 டாஸ்க் நடந்தது. 8லேருந்து ஒரு 10 டாஸ்க் நடந்தது. ஸோ அதில் எப்படின்னா எலிமினேஷன் ரவுண்டாக நடந்தது. ஸோ இப்போ எப்படி இந்த ஃபைனல் போகும்போது எலிமினேஷன் நடக்கிற மாதிரி டிக்கெட் டு ஃபினாலேயும் எலிமினேஷன் நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் நடக்குதுன்னு 2 டாஸ்க் நடக்குதுங்க. 2 டாஸ்கோட லீடர் போர்டு வந்துருதுன்னு வச்சுங்க. ஸோ அதில் கடைசியில் 7வது 8வது பொசிஷனில் இருக்க 2 பேரும் ஒவ்வொருத்தரும் எலிமினேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டாஸ்க்கில் ஒவ்வொருத்தர் எலிமினேட். ஒரு டாஸ்க் முடிஞ்சோன்னே யார் லீஸ்ட் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க எலிமினேட் ஆகணும். அவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஷ்ணு எலிமினேட் ஆகிறாருன்னு வச்சுங்க. விஷ்ணு கிட்ட இருக்கிற பாயிண்ட்டை தூக்கி வேறு யாருக்கிட்டே கொடுத்துடணும். அடுத்த ரவுண்டில் ஒருத்தர் எலிமினேட் ஆவார், அவர் பாயிண்ட்டை தூக்கி கொடுத்துடணும். இந்த மாதிரி பாயிண்ட் ஷஃபில் ஆகிட்டே போயிட்டு இருந்தா இதில் ஒரு குரூப் இருந்தால் குரூப்பிசம் அட்வான்டேஜாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட்டுகள் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்க போது அடுத்த ஒரு வாரம் வந்து நமக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.